Hey guys, welcome to the Smart Sniper. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ஸ்டே மார்க்கெட், அது வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, ஃப்ரைடே அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. நம்ம ஷார்ட் கவர் எதிர்பார்த்தோம். அதாவது தேர்ஸ்டே சாரி வெனஸ்டே எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட்ல ஷார்ட் கவர் ஆகல. பட் அதுக்கான லிக்விடிட்டிலாம் இருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட் நான் பெரிய ட்ரெண்டிங் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அண்ட் என்ன வியூஸ் இருக்கு அப்படின்றதையும் யா அதை பத்தி செக் பண்ணலாம். ஓகே. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றதையும் பார்த்துருவோம். நல்ல ஸ்குவீஸ் ஆனா வெனஸ்டே பார்த்தீங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. நல்ல ஒரு ஒரு ரேஞ்ச், ரொம்ப சின்ன ரேஞ்ச். இங்க இருந்து நான் ஒரு பெரிய கவர் எதிர்பார்த்தேன். எதனால பெரிய கவர் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல லிக்விடிட்டி, ஹிடன் லிக்விடிட்டிஸ்ன்னு, அதாவது மணியை ஒழிச்சு வைப்பாங்க. ஓகேவா, அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மணியை எங்க எல்லாம் ஒளிச்சு வச்சாங்களோ அதை போய் அவங்க எடுக்கணும். ஒரு 2 to 3 days அவங்க எடுக்காம கீப் ஆன் செல்லிங்லேயே இருந்தாங்க. ஸோ அதை நான் எதிர்பார்த்தேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு அதை கொடுத்துருவாங்க அப்படின்னு. பட் அவங்க அதை எடுக்கவே இல்லை. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் எங்க எங்கெல்லாம் மணி ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு. நிஃப்டியில ஸோ இந்த ஏரியா இம்பேலன்ஸோட ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா. அண்ட் இங்க இங்க தான் நல்ல செல்லிங் வந்திருக்கு. இந்த ஏரியா, இது எல்லாமே அவங்க லிக்விடிட்டியை ஒளிச்சு வச்சிருக்க இடம். இதை போய் கலெக்ட் பண்றதுக்கு மார்க்கெட் போகணும். ஓகேங்களா. பட் மார்க்கெட்டுக்கு இன்னும் இது வரைக்கும் அதெல்லாம் கலெக்ட் பண்ண போகவே இல்லை. அப்படியே இந்த லிக்விடிட்டியோட சிட்டிங்லாம் அப்படியே மேலே இருக்கு. ஓகேங்களா. நான் எதிர்பார்த்தேன் வெனஸ்டே எப்போ இது அன்னைக்கு போய் கவர் ஆகி எடுத்துருவாங்கன்னு. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. கீப் ஆன் செல்லிங் தான் இருந்துச்சு. செட்டப் கொடுத்துமே போகல. ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க வெனஸ்டே. ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க்கெட் ஒரு பெரிய செல் கேண்டில். ஓகேங்களா. அதாவது அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல் பயாஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா இது எதுவுமே இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா. அதெல்லாம் ஒரு இன்டர்னல் ஒரு ஃபேக் கேண்டில்ஸ்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே ஃபேக். ஓகேங்களா. இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆனது இந்த இடத்துல தான். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தப்பறம் தான் நம்ம மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கணும். அதாவது இதர் எந்த பை சைடு எடுத்தா பை பார்க்கலாம், செல் சைடு எடுத்தா செல் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்த அப்புறம் செல் பயாஸ்ல இருக்கு. இது லிக்விடிட்டி பாயிண்ட், இது வந்து லிக்விடிட்டி பாயிண்ட் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்க பார்க்க வேண்டியது இந்த இடத்துல ஒரு செல், செல் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இருந்து ஒரு செல் ஆனா திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு இங்க இருந்து திரும்ப பை. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த லோ உடைச்சா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள போடுறது எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த லெவலுக்குள்ள இந்த 2 லெவல் தான் இருக்கு. இப்ப இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடேல முக்கியமா இன்ட்ராடேல ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நீங்க ட்ரேட் பண்றது எப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பேசிக்கா நிறைய பேர் இன்ட்ராடே பிளேயர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ இன்ட்ராடே ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க ரீட் பண்ணா மட்டும்தான் உங்களால அது 1 மினிட்ல ரீட் பண்ணணும். அந்த 1 மினிட்ல ரீட் பண்ணா மட்டும்தான் இன்ட்ராடேல உங்களால என்ட்ரிஸை எடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 2 என்ட்ரிஸ் பார்க்க முடியும். நீங்க 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்கன்னா 5 days ஒன்ஸ் இல்லை 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி என்ட்ரிஸ் ஜென்ரேட் ஆகும். நீங்க ரெகுலரா ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1 மினிட்ல ட்ரேட் பண்றது தான் இன்ட்ராடேக்கு இது. ஓகேங்களா. ஸோ ரெகுலர் ட்ரேடிங் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். இல்லை நீங்க இன்ட்ராடேவியே நான் வந்து செட்டப் வரும்போது தான் ஹை ப்ராபபிலிட்டியில மட்டும் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்க ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ஹியர் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பயாஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். செல் பயாஸ்ல இருக்கு. ஓகே. இப்ப இங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப இங்க மார்க்கெட் பை ஆகுது. ஓகே. இங்க ஒரு ஈக்குவல் ஹை போட்டிருக்கு. அண்ட் திரும்பவும் பாத்தீங்கன்னா இன்டர்னலா ஒரு ஸ்வீப், ஸ்வீப் அடிச்சுட்டு தான் மேல போகணும். அதே மாதிரி திரும்பவும் இன்டர்னலா ஒரு ஸ்வீப். ஓகே.
இப்ப அடுத்து பார்க்கலாம் வாங்க. இங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா இன்டர்னலா ஒரு ஸ்வீப், கீழே ஒரு ஆர்டர் பிளாக். இதை நான் யூடியூப் லைவ்ல கூட சொல்லியிருந்தேன். இங்க இருந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்றத நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹியர் இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் இம்பேலன்ஸோட ஒரு டிமாண்ட் போயிருக்கு. சரி, இங்க இருந்து போய் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் உடைச்சிருச்சு. பயாஸ் வந்து பைக்கு மாறிடுச்சு. ஓகே, இப்ப இதுலதான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, இப்ப மார்க்கெட் மேல உடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப ஆனா எப்படி உடைச்சிருக்குன்னா, இன்டர்னலா லிக்விடிட்டியை போட்டு தான் உடைச்சிருக்கான். Here it is. அதாவது நீங்க இப்ப ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்டர்னல் சோச்சா இதை நீங்க பார்க்கலாம். இன்டர்னல் சோச்சா பார்க்கலாம். இதை ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப். இந்த ஹையை உடைக்கும் போது ஸ்ட்ரக்சர் பிரேக், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக். ஓகேங்களா? ஸோ இந்த ஹையை எங்க உடைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்டை எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க பிரேக் ஆயிருக்கு. அப்பனா மார்க்கெட்ல எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்னலா ஸ்ட்ரக்சர் போடுது அப்படின்னா எப்பவுமேனா வந்து இந்த இந்த ஃபார்மேஷன் இப்ப ரீசெண்டா நடக்குது. ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் 1 மந்த்தா நடக்குது. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருடைய லோ பாயிண்ட், அதாவது அந்த இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ண லோ பாயிண்ட் இருக்கா இல்லையா, அந்த லோ பாயிண்ட் எடுக்க மார்க்கெட் திரும்பவும் கீழே வராங்க. இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட். இப்போ இதை எடுக்க தான் மார்க்கெட் ட்ரை பண்ணும். பாத்தீங்கன்னா தெரியும். ஹியர் இட் இஸ். கரெக்டா எடுத்தாங்க. ஸோ நாங்க அன்னைக்கு என்ன பண்ணோம், இந்த இடத்துல செல் பண்ணி இந்த ஃபுல் மூவுமே கேப்சர் பண்ணோம். கரெக்டா இங்க இருந்து வந்து இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் எடுத்துட்டு பை ஆக ஆரம்பிச்சு. ஓகே, அண்ட் அகைன் இந்த இம்பேலன்ஸ் இங்க லிக்விடிட்டி பாயிண்ட், லிக்விடிட்டி இருக்கு, லிக்விடிட்டி ஜோன். மார்க்கெட் இங்க இருந்து திரும்பவும் ஒரு ஃபால். இதாங்க அன்னைக்கு நடந்தது மார்க்கெட்ல. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆயிருந்தது. அதாவது ஒரு செல்லு, இந்த இடத்துல பை, திரும்பவும் பை, பை ஹியர் அண்ட் பை ஹியர் அண்ட் திரும்பவும் இந்த ரேலி. இது எல்லாத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க முடியும். அது உங்க வியூவை பொறுத்து மாறும். ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும். ஸோ நாளைக்கு என்ன நிஃப்டியில் வாய்ப்பு இருக்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே, அகைன் இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப் ஆயிருக்கு, திரும்ப ஒரு லோ. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்றதுக்காக மார்க்கெட் போகணும். அதாவது மணி எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ அந்த ஏரியாவுக்குலாம் மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஒரு மிகப்பெரிய ஒன் சைட் ரேலி எதிர்பார்க்குறேங்க. மிகப்பெரிய ஒன் சைட் ரேலி. அதாவது நல்ல ஸ்பீஸும் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஸ்குவீஸும் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஒன் சைட் ரேலியா இங்க இருந்து இந்த லிக்விடிட்டியா கலெக்ட் பண்ற வரைக்கும் போகலாம். நல்லாவே ஒரு பெரிய மொமெண்டம் நாளைக்கு வரலாம். ஸோ பொறுமையா நீங்க நம்ம யூடியூப் லைவ் வாட்ச் பண்ணீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்து போகும்போது நம்ம என்ட்ரிஸை ஜென்ரேட் பண்ணலாம். எஸ், அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவும் அதே தாங்க. நல்ல ஸ்குவீஸ் ஆயிருக்கு, மேல லிக்விடிட்டி இருக்கு. பட் நம்ம வந்து இன்ட்ராடே ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ம். ஓகே, ஆஸ் யூஸ்வல் அதே தான். அந்த செல் பயாஸ் இருந்திருக்கு. செல் பயாஸ். இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. மார்க்கெட் லிக்விடிட்டி பாயிண்ட் இந்த ஹை வரைக்கும் போய் இந்த லிக்விடிட்டி வரைக்கும் கலெக்ட் பண்ணி இங்க இருந்து ஒரு செல் ஆக ஆரம்பிச்சது. செல் ஆன அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் திரும்ப இங்க இருந்து எடுத்துட்டு மேல பை பண்ணாங்க. இப்ப இவங்கிட்ட இருக்க லிக்விடிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டியை எடுக்கவே இல்லை. மேல பாத்தீங்கன்னா தெரியும், ஜோன் வந்து அன்மிட்டிகேட்டடாவே இருக்கு. பயங்கர ரேஞ்ச், பயங்கர சாப்பியாவும் இருந்தான். பட் இதுல நீங்க வந்து இன்ட்ராடேல செட்டப்பை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகேங்க. அடுத்தது இன்டர்னலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாக் இம்பேலன்ஸோட இருக்கு, ஒரு டிமாண்ட் ஜோன். மார்க்கெட் இதுலயே தான் மூவ் ஆயிருந்தது. நீங்க இப்ப என்ன பண்ணலாம், இந்த டிமாண்ட் எடுத்த அப்புறம் இதை ஒரு சோச்சா கன்சிடர் பண்ணலாம். இன்டர்னல் சோச்சா கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ், திரும்ப ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக். இந்த மாதிரி தான் நீங்க இன்ட்ராடேவில் ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அகைன் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட், அதாவது லிக்விடிட்டி பாயிண்ட். இது இன்டியூஸ்மெண்ட்ன்றது இந்த லெவல்ல இருக்கு.
இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்றத தனி வீடியோ நான் உங்களுக்காக அப்ளை பண்றேன். அண்ட் ஹியர் பிளாக் மிட்டிகேட்டட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆகல. எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், எதுவுமே வந்து எக்ஸ்டர்னல் கிடையாது, எல்லாமே இன்டர்னல்ஸ். ஓகே, இங்கதான் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி பாயிண்ட், இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. திரும்பவும் அதை ஸ்வீப் பண்ணியிருக்கான் பாருங்க வந்து. அதை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே ரேஞ்ச் ஆயிருக்கு. இவ்வளவுதாங்க. நீங்க இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும். அது மேக்ஸிமம் இன்ட்ராடேல நிறைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்துருங்க. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து அந்த ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ். அண்ட் இது அதே ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது என்னன்னா ஃப்ரைடே எப்படி வியூ இருக்கலாம்னா அதே வியூ தான் இங்கேயும். மேல லிக்விடிட்டியை விட்டு வந்திருக்காங்க. அந்த லிக்விடிட்டியை எடுக்க மார்க்கெட் போய் ஆகணும். ஒன் சைட் மார்க்கெட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சென்செக்ஸ்லாம் தாறுமாறா மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. பாய்.